வணக்கம். திஸ் இஸ் மிஸ்டர் டிலைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் அனிமேஷன். அனிமேஷனோட பரிணாமங்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். அனிமேஷன் சொன்னோன்னே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது வால்ட் டிஸ்னி தாங்க. அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் ஆர்ட் அண்ட் ஸ்கெட்சிங் ஒர்க்கில் தலை சிறந்தவராக இருந்திருக்காரு. அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பரில் கொடுத்து நல்லாவும் சம்பாதிச்சிருக்காரு. ஆனால் இவருக்கு கார்ட்டூன் மேலே மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட். மூவிங் ஆப்ஜெக்ட் பண்ணணும்னு இவருக்கு மிகப்பெரிய ஆசை இருந்துச்சு. இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு நாள் ஏதோ ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்த எலி பார்த்திருக்காரு. பார்த்த உடனே இதையே நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்காரு. அந்த ஆர்ட் ஒர்க்ல இருந்து வந்ததுதாங்க மிக்கி மவுஸ். கார்ட்டூன்ல அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மிக்கி மவுஸ் டாப் லிஸ்ட்ல இருக்கு. இந்த மிக்கி மவுஸ் வந்த பின்னாடி கார்ட்டூன் உலகத்துல ஒரு பெரிய புரட்சி உண்டாச்சு. அதனால வால்ட் டிஸ்னிங்கிற ஒண்ணு மிகப்பெரிய growth ஆச்சு. இன்னைக்கு அவங்க எடுக்காத படம் இல்லை, எடுக்காத அனிமேஷன்ஸ் இல்லை, எடுக்காத சீரியஸ் இல்லை. இன்னைக்கு சொல்லப்போனால் டிஸ்னி இல்லை, ஆனால் இன்னைக்கு அவரோட நேமில் பல உயிர்களுக்கு, பல ஃபேரிடேலுக்கு, பல நம்ப முடியாத விஷயங்களுக்கு உயிர் கொடுத்துட்ருக்கு. அப்படி உயிர் கொடுத்த விஷயந்தான் லைன் கிங். ஏர்லி 90s இந்த படம் பார்க்காதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த காலகட்டத்தில் கிராஃபிக் கிடையாது, சிஜிஐ கிடையாது, எந்த மோஷன் பிக்சர்ஸும் கிடையாது, விர்ச்சுவல் கேமராஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த டெக்னாலஜிலேயே 2D அனிமேட்டட் ஃபிலிமாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு பின்னாடி ஃபுல்லாக ஸ்கெட்சிங், ஆர்ட் ஒர்க், லைவ் பெயிண்டிங்னு சொல்லி எல்லாமே ரியலிஸ்டிக்காக எடுத்து ஒரு மோஷன் பிக்சர்ஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மோஷன் பிக்சர்ஸ் இல்லைங்க, அந்த காலத்தில் இருக்கிற ஒரு மோஷன் பிக்சர்ஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இல்லாத மோஷன் பிக்சர்ஸ். ஆனால் இப்போ வந்த லைன் கிங் அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இந்த படத்தை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நான் சொன்னேன்ல அனிமேஷன் எங்கேருந்து எங்கே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு. அதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். என்னோட ஃபேவரட் அந்த லேட் 90s வந்த லைன் கிங் அனிமேஷன் தாங்க. ஏன்னா அந்த அனிமேஷன் மூவிங் பண்ணுறது, பேக்ரவுண்ட் பெயிண்டிங்ஸ்னு அது ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் விஎஃப்எக்ஸ், சிஜிஐ, எஸ்எஃப்எக்ஸ்னு சும்மா நம்ம பார்த்த அனிமேஷன் ஆப்ஜெக்ட் எல்லாமே லைவ் ஆக்ஷனில் பார்க்கும்போது உண்மையாலுமே செம்ம ட்ரீட்டு தான். இது வால்ட் டிஸ்னி எங்கப்பா, நான் சொல்லலை, இது தாங்க எவல்யூஷன். எவல்யூஷன் சொன்ன உடனே நம்ம அலாதீனை மறக்க முடியுமா? லேட் 90s லைன் கிங் எந்த அளவுக்கு வந்துச்சோ இந்த படம் அவங்களுக்கு காம்படிட்டிவாக நம்ம டிஸ்னியே இந்த படத்தை எடுத்தாருங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த படத்தோட ஸ்டோரியும் சரி, இந்த படத்தோட ஃபேரிடேல் மூமெண்ட்டு, இந்த படத்தில் இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, இந்த படத்தில் நடந்த மாதிரி நம்மளுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வச்சதுன்னு சொல்லி, அதே மாதிரி தான் லைவ் பெயிண்டிங், மோஷன்ஸ், அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த படத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ண படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சும்மா பூந்து விளையாண்டுருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் நான் பார்க்கும்போது, தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீல் என்னென்னா, அனிமேஷனை மிஸ் பண்ணேன். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது, லைவ் ஆக்ஷனில் பார்க்கும்போது, இதை மாதிரி நம்மள ஒரு விளக்கு தேய்ச்சி ஒரு பூதம் அது நம்மக்கிட்ட அப்படியே கேட்குறது இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். இந்த டிஸ்னியால் மட்டும்தாங்க இப்படிலாம் செய்ய முடியும். ஏப்பா என்னப்பா நீ யோசிச்ச? எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? சூப்பருங்க. டிஸ்னி 2D 3D அனிமேஷன் போயிட்டு இருக்கும்போது பிக்சர் ஸ்டுடியோஸ் சிஜி மூலிமா அந்த அனிமேஷனை என்ஹான்ஸ் பண்ணி அந்த பிக்சர் குவாலிட்டியில் காமிக்கும் போது உண்மையுமே நம்மளுக்கு ஐஸில் விஷுவல் ட்ரீட் தாங்க. நிஜமாகவே சொல்லப்போனால் இவங்களோட அனிமேஷன் பார்க்கும்போது தனியாகவே தெரியுங்க. நீங்கள் இன்சைட் அவுட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கோ பார்த்துருப்பீங்க. நம்ம டாய் ஸ்டோரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், அந்த படம் அப்போவே பயங்கரமாக இருக்குங்க. அதோட அனிமேஷன் வேறு லெவல் தான். இன்றைக்கி வரைக்கும் பிக்சர் ஸ்டுடியோஸில் எடுத்த படம் எல்லாத்தோட அனிமேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டிங்கிறது அவங்க இன்னைக்கு வரைக்கும் பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. இது தாங்க 2D 3D அனிமேஷன்லேருந்து சிஜி அனிமேஷன். பார்த்தீங்களா, இது ஒரு எவல்யூஷன். டிஸ்னி, பிக்சர் எல்லாமே அனிமேஷன் மூலிமா நம்மளுக்கு நம்ப முடியாத விஷயத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொருத்தர் அனிமேட்ரானிக்ஸ் மூலிமா நம்ப முடியாத விஷயங்களை நம்மகிட்ட காமிச்சிட்டு இருந்தார். வேறு யாருங்க, நம்ம ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் தான். இவரை பற்றி தெரியாதவங்க யார் இருக்கா? இவர் வேறு யாரும் இல்லைங்க, ஜுராசிக் பார்க் படம் எடுத்தவர். அந்த டைமில் லேட் 90s இந்த படம் ஓடின பீக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஹாலிவுட்னா நம்மளுக்கு தோன்றது ஜுராசிக் பார்க் மட்டும்தான். லேட் 90s பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ் அந்த அளவுக்கு வளரலைங்க. அப்போ தான் டெக்னிக்கலாக ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே இந்த படத்தோட பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான், ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஆனால் இப்போ ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸ் வந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய சிஜிஏஸ், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்ன்னு பூந்து விளையாண்டுருப்பாங்க. அதனால இன்றைக்கி பார்க்கும்போது இந்த படம் ஒரு பிரம்மாண்டமாக தான் தெரியுது. ஆனால் அந்த லேட் 90s அந்த படம் பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் டிஸ்னி அனிமேஷன்லேருந்து கொண்டு வந்தார்னா
நம்ம தலைவர் அனிமேட்ரானிக்ஸ் மூலயமா கொண்டு வந்தார். அதுதான் இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ். அது எப்படி கொண்டு வந்தார் தானே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் பாருங்களேன், அவ்வளோ அழகாக ஒரு ஒரு ரிமோட் மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பண்ணி அதை அங்கே இங்கேயும் ஒரு டாய் மாதிரி வச்சு மூவ்மெண்ட் பண்ண வைப்பாங்க. பாதி உடம்புங்க, மீதி பாதி எல்லாம் விஷுவல் எஃபெக்ட்ஸில் கவர் பண்ணிடுவாங்க. இதுதான் மேக்கிங் பை யூஸிங் அனிமேட்ரானிக்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு சிஜியோட பிளெண்ட் ஆகி அந்த அனிமேட்ரானிக்ஸ் எப்படி நம்மளுக்கு காமிக்கிறாங்க வேறு லெவலில். இதாங்க அனிமேஷன் டு அனிமேட்ரானிக்ஸ் எவல்யூஷன். எப்படி ஸ்டீஃபன் ஸ்பைல்பர்க் அனிமேட்ரானிக்ஸ் மூலயமா நம்மளுக்கு எல்லாத்தையும் காமிச்சாரோ, நம்ம ஜேம்ஸ் கேமரான் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவருங்க. இவர் யாரும் தெரியாதா? இவர் தாங்க நம்ம டைட்டானிக்கு, ட்ரூ லைஸு, டெர்மினேட்டர், ஏன் இப்போ வந்து அவதார் வரைக்கும் எடுத்த டேரக்டர். டெர்மினேட்டர் ஒரு படங்க. அந்த படத்தோட மேக்கிங் டெக்னிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினியேச்சர்ஸையும் ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் வச்சு எண்டோஸ்கெல்டன் மூலிமா அது பண்ணியிருப்பாங்க. வேறு யாருங்க, நம்ம ஜேம்ஸ் கேமரானோட நம்ம அர்னால்ட் தான். இன்னைக்கு வரைக்கும் அர்னால்ட் பற்றி தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அழகாக அதுக்காகவே படைக்கப்பட்டவர் மாதிரி வந்திருப்பார். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு சிஜி கொஞ்சம் மினிமம் இதாக தான் இருக்கும். ஆனால் ப்ராசஸிங், மேக்கப்பு, ஸ்டாப் மோஷன் அனிமேஷன்ஸுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி இந்த படத்தில் காமிக்கிறது விஷயமே கிடையாது. ஜேம்ஸ் கேமரான் அப்போவே காமிச்சிட்டாருங்க. அப்படி காமிச்சவர் இப்போ சும்மா இருப்பாரா? 2009 அவதார்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட மேக்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் 3D ஸ்டீரியோஸ்கோபிக் கேமராஸில் எடுத்திருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த 3D கேமராலேயே நம்ம இந்த பிக்சர் கேப்சர் பண்ணும்போது நம்மளுக்கு 3Dயாகவே கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் மோர் ஓவர் ஹை ஃபெடலிட்டி மோஷன் கேப்சர்லேயும் அதை எடுத்திருக்காங்க. இன்னொன்று விர்ச்சுவல் கேமராஸ் இன்க்ளூடிங் சிஜிஐ எல்லாம் சேர்ந்து ஒரு ஹை ஃப்ரேம் ரேட்டில் அந்த படம் எடுக்கும் போது உங்களுக்கு அனிமேஷன்ஸு அந்த ஸ்கெட்சிங்கும் அதில் வரும். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு காலத்தில் பெயிண்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தாங்க பின்னாடி. ஆனால் அந்த சிஜிஐ மூலிமா நான் சொன்ன மாதிரி தான் பிளெண்ட் பண்ணி அந்த படத்தை நம்மளுக்கு விஷுவல் எஃபெக்டாக கொடுக்கும்போது நம்ம பார்க்கும்போது ரியல் 3D வாட்ச் பண்ணுற மாதிரி அந்த படம் கொடுத்தாங்க. எப்போது? 2009. இப்போ நீங்கள் அவதார பார்த்து பாருங்களேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு லேயர் பை லேயராக அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையாமே ஜேம்ஸ் கேமரான் வேறு லெவலுக்கு மிரட்டியிருப்பார். இது தாங்க அனிமேஷன் டு அனிமேட்ரானிக்ஸ், அனிமேட்ரானிக்ஸ் டு விர்ச்சுவல் 3D எஃபெக்ட். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு? இது தாங்க எவல்யூஷன். பார்த்தீங்களா, நம்ம இவ்வளவோ பார்த்துட்டு நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி பற்றி பேசாமல் இருந்தால் எப்படிங்க? டாம் அண்ட் ஜெர்ரி நம்ம தாத்தா காலத்துலேருந்து இப்போ இருக்க கிட்ஸ் வரைக்கும் ஒரு ஃபேவரட்டான அனிமேஷன் சீரியஸ். யோசிச்சு பாருங்க, நம்ம தாத்தா காலத்திலேயே எவ்வளோ அனிமேட்டடாக எவ்வளோ மோஷனாக இது வந்து எடுத்திருக்காங்க. இப்போ பார்க்கும்போது கூட எவ்வளோ நல்லா இருக்கு இல்லை? இதே டாம் அண்ட் ஜெர்ரியை 2021 டாம் அண்ட் ஜெர்ரி மூவியாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் அனிமேஷன் கேரக்டராகவே வந்து டாம் அண்ட் ஜெர்ரி வருவாங்க. ரியல் வேர்ல்டில் ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, அந்த படமே ஒரு ஃபன் ஃபேக்டர்ஸ் தாங்க. யோசிச்சு பாருங்க, அனிமேஷன் இன்ட்டு ஹியூமன் வேர்ல்டு. ஃபைனலி நம்ம தாத்தா காலத்தில் இந்த டாம் அண்ட் ஜெர்ரியை இப்போ இருக்கிற ஹியூமன் வேர்ல்டுக்கே கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு எவல்யூஷன் ஆயிருக்குன்னு. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்னடா அனிமேஷன் எவல்யூஷன் சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசலாம்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாங்க எல்லாமே. ஏன்னா அனிமேஷன்லேருந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் லைக் எமோஜிஸு, உங்களுக்கு பர்சனல் அசஸ் பண்ணுறது, உங்கள் ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது, டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏஐ அனிமேஷன் வந்து எல்லாத்தையுமே எடுத்துருச்சுங்க. சொல்லப்போனால் இது ஒரு பயங்கரமான எவல்யூஷன். அப்கமிங்கில் ஏஐ எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அனிமேஷன் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கூட பாருங்கள். இப்போவே என்னென்னமோ வந்துருச்சு. இன்னைக்கு போக 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 இந்த எவல்யூஷன் எந்த அளவுக்கு போக போகுதுன்னு நம்ம எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இதுதான் அனிமேஷன் ஆஃப் எவல்யூஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.